வணக்கம் என் மதிப்புக்குரிய தமிழ் மக்களே. நீங்கள் எந்த படத்தோட அப்டேட் பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா, தளபதியோட காட் படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு சார் சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. படம் வேறு நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. அதுக்கு முன்னாடி சின்ன அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறா, இந்த படத்தில் என்னென்ன விஷயம் இருக்குது. நிறையா இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாயிருங்களா, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் இருக்குது அந்த படத்தில். யாரெல்லாம் கேமியோ ரோலில் நடிச்சிருக்கான்னு தெரில. யாராவது கெஸ்ட் ரோல், கேமியோ ரோல் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அந்த படத்தில். பார்த்தாலே நமக்கு ரொம்ப பிடிச்சிருமா. எனக்கு நான் சொன்ன மாதிரியே எனக்கு காட் படம் ஒரு வெற்றி அடையும். இந்த படத்தை எல்லாருக்கும் பிடிக்கும் தான் தோணுது. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் சார் கேமியோ ரோலில் இருக்காரா இல்லையான்னு கரெக்டாக வெங்கட் பிரபு சார் சொல்லலையா. ஆனால் கேட்டதுக்கு இருக்கலாம் இல்லை அப்படின்னு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காராம். வெங்கட் பிரபு சாரும் விஜய் சாரும் முத கைகோட்ட இந்த படத்துக்கு விட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 கோடியாம். ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். விசில் போடு சாங்கு தான் ஓப்பனிங் சாங்காக இருக்கான். தளபதி வாய்ஸில் ஃபஸ்ட்டு சாங் ஓப்பனிங் சாங் சும்மா சூப்பராக தான் இருக்க போகுது. விசில் போடு சாங். அடுத்து விசில் போடு சாங் பார்த்திங்கன்னா தேட்டரில் பார்க்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பாட்டை பார்த்திங்கன்னா தேட்டரிக்கல் வெர்ஷனில் உருவாக்கியிருக்காங்களாம் படக்குழு. அந்த பாட்டும் இந்த படத்தில் இருக்கான். அடுத்து இந்த படத்தில் தோனி கேமியோ ரோலில் நடிக்கிறாருன்னு நிறையா பேச்சுங்கள்லாம் வந்துச்சு. அதை வெங்கட் பிரபு சார் மறுத்திருக்காரு. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் சீன் இருக்கான். அப்படி பார்த்தா மேட்ச்சு சென்னைக்கும் மும்பைக்கும் நடக்கிற மாதிரி ஒரு மேட்ச் சீன் இருக்கான். அப்புறம் என்ன அதில் சில வீரர்களை காமிக்க போகிறாங்களாம். அப்புறம் என்ன சிஎஸ்கே மேட்ச்சில் தோனி இல்லாமையா, தோனியை காமிக்காமல் இருப்பாங்களா. அடுத்து இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா சார் தான் இந்த படத்தில் இசையமைக்கணும்னு தளபதி சார் கேட்டாராம். அதுபோலயே யுவன் சாரும் இந்த படத்தில் கமிஷனராக இசையமைச்சிருக்காராம். இந்த படத்தில் அஜித் சாரோட போர்ஷன்ஸும் இருக்கான். மங்காத்தா படத்தில் வேலாயுதம் படம் காமிச்ச மாதிரி இந்த படத்தில் அஜித் சாரோட சீன்ஸுங்களும் இருக்குமா. படத்தோட மெயின் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஹீரோ அப்புறம் வில்லன். ஹீரோவும் வில்லன் தான் மெயின் ரோலாக இருப்பாங்க படத்தில். அப்போ இந்த படத்தில் மோகன் சார் வில்லனாக காமிச்சிருப்பாங்க ட்ரெய்லரில். அப்படி பார்த்திங்கன்னா மோகன் சார் தான் இந்த படத்தில் வில்லனான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஆனால் மோகன் சாரோட பெரிய வில்லன் ஒருத்தர் இருக்காராம். மோகன் சார் பேசிக்கிட்டு இருக்கிறதே வில்லன் தானா. இந்த வில்லன் யாருன்னு படத்தை பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை மேபி சிவகார்த்திகேயன் சார் கூட இருக்கலாம். பட் அவரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவகார்த்திகேயன் சார் இந்த படத்தில் கேமியோ ரோலில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வேறு யாரும் கூட வில்லனாக இருக்கலாம். ஆனால் இந்த படம் பார்த்தா தான் தெரியும். சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. நிறைய சீன் அவங்க சொல்லியே இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு சார் தான் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா இதில் யுவன் சங்கர் சார் மியூசிக்காக இருந்தாலும் பாட்டு இருக்கான் இளையராஜா சாரோட. அதுவும் பழைய பாட்டும் ரீமேக்கும் இந்த படத்தில் இருக்கான். அதையும் வெங்கட் பிரபு சார் சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட் படத்தில் விஜய் சார் பயன்படுத்தும் காரில் பார்த்தீங்கன்னா CM 2026 நம்பர் இருக்குமா. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி சாரும் இருக்காராம். இந்த விஷயத்தை பிரேம்ஜி சாரே சொல்லியிருக்காராம். இன்றைக்கி உள்ள எல்லாம் அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் பிடிச்சி தான் போயிருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கானதாக இருக்குது. இன்னும் அப்டேட் இருக்குது, சொல்கிறேன். இன்னும் 2 அப்டேட் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா குட் பேட் படத்தில் அஜித்தோட படத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா விஜய் சார் ஒரு டைலாக் பேசியிருப்பார் அஜித் சார் எடுத்து, இனிமேல் குடிக்கவே கூடாது தானே. அதுபோல் இந்த குட் பேட் படத்தில் விஜய் சாரோட டைலாக்கும் இருக்குது அஜித் சார் பேசுகிற மாதிரி. கடைசியாக வெளியான மட்ட பாடலில் திரிஷா நடிச்சிருக்காங்களாம். அஜித் சார்கிட்ட மட்ட பாடலை போட்டு காமிச்சோம்னு வெங்கட் பிரபு சார் சொல்லியிருக்காரு. இந்த அப்டேட் தாங்க எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சி போன அப்டேட்டும் இல்லைங்க. உங்களுக்கும் இந்த அப்டேட்டும் சொல்கிறேன். அப்டேட் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சதாக தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் AI மூலியமாக கேப்டன் சாரோட சீன்ஸ், அதாவது கேப்டன் விஜயகாந்த் சாரோட சீன்ஸ் எடுத்திருக்காங்களாம். கேப்டன் சாரோட சீன்ஸ் தெரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காரா வெங்கட் பிரபு சார். நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இந்த படத்தில் நிறையா ட்விஸ்ட் சீன்லாம் இருக்கா. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. இது போல் தமிழ் படம் அப்படி தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.